அச்சீவ்மெண்ட்ஸோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங்கில் ரெடியான ஜனநாயகன் திரைப்படத்திலே கோர்ட் கேஸ் ஹியரிங் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நடக்க போகுது. இன்னைக்கு காலைல 10:30 மணிக்கிட்ட கோர்ட்டில் கேஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கேட்க யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சென்சஸ் சர்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஸோ அதுபடி தான் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிபிஎஃப்சி இதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஓவரால் ஜனநாயகன் திரைப்படம் நமக்கு February 6 அன்னைக்கு ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. ஸோ காலையில் நியூஸ் பேப்பர் ஆட கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இன் சினிமா சோன்னு ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓவரால் இன்னைக்கு ஒரு நற்செய்தி நமக்கு காத்துட்ருக்கு. ஸோ இன்னைக்கு கரெக்டாக ஒரு மதியம் ஒரு 12:30 அப்படின்னா 1 கிட்ட கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ படம் வந்து என்ன ஆச்சு, ஸோ கேஸில் அவங்க வின் பண்ணிட்டாங்களா இல்லையா, எல்லாமே சால்வ் ஆகிடுச்சா இல்லையா, எல்லாம் சுமூகமாக சென்சார் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிடுவாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அது இன்கேஸ் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சு, எல்லாமே ஆல் செட் டு ரிலீஸ் சென்சார் சர்டிஃபிகேஷன்னாலே ஸோ கண்டிப்பாக இந்த படம் February 6 அன்னைக்கு உங்களுக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குதுங்க. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் இந்த படத்தோடைய கேஸ் இன்னுமே வந்து ஹெல்த் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்கு வந்து டிலே பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே வந்து இன்னுமே வந்து ஜட்ஜெல்லாம் மாற்றி மறுபடியும் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்னுமே வந்து டிலே பண்ணுவாங்க. அண்ட் சிபிஎஃப்சி வந்து ஸோ ஹைகோர்ட்டில் சால்வ் பண்ணாலும் இன்னும் வந்து சுப்ரீம் கோர்ட்லாம் வேறு கொண்டு போய் அது இன்னுமே வந்து பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. அதுவுமே இன்னும் வந்து பெருசாக போகும், இன்னும் வந்து 3 மாதத்துக்கு தள்ளி போகும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நேற்று வரைக்கும் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ லேட்டஸ்ட் அந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவராக தான் இருக்க போது. சிபிஎஃப்சி கொஸ்டினே இல்லாமல் ஸோ இதை வந்து சுமூகமாக முடிக்க தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுதான். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக வேறு தான் இருக்கும் அப்படி நடந்தால். ஸோ சிபிஎஃப்சி தரப்புலேருந்து ஸோ இன்னைக்கு அவங்க என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்ப போகிறாங்க அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன மாதிரியான பதில்கள் கொடுக்க போகிறாங்க அண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி யார் பக்கம் ஃபேவராக எடுக்க போகிறாங்கன்றது இன்னைக்கு மதியம் கரெக்டாக ஒரு 12:30 அப்படின்னா ஒன்று போல் தெரிஞ்சிடும் என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ காலைல 10 மணிக்கு கேஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு நம்ம காத்துட்ருக்கு. ஓவரால் ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு தளபதி விஜய் ஃபேன்ஸ்க்கு காத்துட்ருக்கு. அந்த குட் நியூஸாகவே நமக்கு சொன்னாங்கன்னா உண்மையிலே வேறு லெவல். அதை நமக்கு பேட் நியூஸாக கன்வெர்ட் பண்ணி சொன்னாங்கன்னா அது இன்னும் நமக்கு மனவழி தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். February 6 இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறத பற்றி உங்களோட கருத்து அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். February 6 ஸோ இந்த டேட் வந்து ஸோ அந்த டேட்டுக்கு தான் வந்து பிளான் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அப்படின்றது. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டேட்டாம். ஸோ ஒன்ஸ் இந்த நியூஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க, எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுனாலே ஸோ February 6 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிடும். பார்ப்போம் நடக்குது. லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் விடாமுயற்சி படம் இது டேட்டில் ரிலீஸ் ஆன மாதிரி ஞாபகம். அதுலேயுமே வந்து 4 பேர் கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ பார்ப்போம்.